முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து காலில் கொப்பளம் வந்துருது, இல்லாட்டி கண் ஆபரேஷன் பண்ற மாதிரி வருது. அவங்க வந்து 10 நாளா 20 நாளா தொழுகையை விட்டுறாங்க. அத வந்து 20 நாள் தொழுகை 20 பக்கத்துல அப்படியே தொழுகலாமா, கூடுமா? தொழுகையை பொறுத்த வரைக்கும்ங்க அது ஒரு வித்தியாசமான ஒரு வணக்கம். அது என்ன வணக்கம்னா, ஒரு வணக்கம்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த மாதிரி தான் வணக்கம் செய்ய முடியும். நோன்பு இருக்குன்னு வைங்களேன், நோன்புக்குண்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை வந்து மாத்தவனா இயலாது. காலில இருந்து என்ன செய்யணும், சூரிய மறையிற வைகரையில இருந்து சூரிய மறையிற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுதான், குடிக்கக்கூடாதுதான், தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாதுதான் அப்படிங்கிறது ஒரு முழு வணக்கம். அது இந்த வணக்கத்தை வந்து ஒரு 12 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம், 4 மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது இருக்குமா? அப்படி அதுல சலுகை எல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து சோறு திங்காட்ட பரவாயில்ல, ஜூஸ் குடிச்சுக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குமாண்டா இருக்காது. கூடாதுன்னா கூட 100% ஒரே மாதிரி தான். உனக்கு நோயா இருக்குதா, வேற நாள்ல வச்சுக்கிறேன்னு சொல்லிடுவான்ல. நோயாளியா இருந்தீங்கன்னு வைங்க, அப்ப இந்த மாதிரி நோம்பு உனக்கு வைக்க இல்லைன்னா என்ன பண்ணிக்க, வேற ஒரு நாள்ல வச்சுக்க, இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்ட்டான் அல்ல. தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கியம் வந்து அந்த முறை கிடையாது, முறை முக்கியம் கிடையாது, நேரம் முக்கியம். தொழுகையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன சொல்றான், அதை வந்து அந்த முறையை வந்து எப்படி வேணாலும் மாத்திக்க, உனக்கு எப்படி ஏழுமோ அப்படி மாத்திக்க, டயத்தை விட்டுறாத. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இப்ப வந்து நோம்பு வந்து ரமலான்ல வைக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டான். ஆனா சொல்லிவிட்டு என்ன சொல்றான் அல்லாஹ், அவனுக்கான மரியலன் அவ்வளா சஃபரின், யார் பிரயாணத்தில் இருக்கிறீங்களோ, நோயாளியா இருக்கிறீங்களோ, ஃபைதத்து மின் ஐயாமின் உகர், வேற நாள்ல வச்சுக்கிறங்க. அப்ப நோம்பு ரமலான்ல வைக்கணும் இருந்தாலும் நோயாளியா இருந்தா அடுத்து கூட வச்சுக்க. தொழுகையை பொறுத்தவரைக்கும் என்ன பண்றான்ல, நேரம் தான் முக்கியம், நேரத்துல செஞ்சு ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப முடிகிற மாதிரி செய்யி, தண்ணி கிடைக்காட்டி தயமம் பண்ணி தொய், பிரயாணத்துல 2 காத்தா தொழுதுட்டு போ, நிக்க முடியாது உட்கார்ந்து தொழு, தயம் முக்கியம். இந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் தள்ளி போடலாம் முடியாது, வணக்கத்தை மாத்திக்கலாம். நமக்கு ஏண்ட மாதிரி அறவே முடியும், படுத்துக்கிட்டு தொழுவு, ஒழுவே செய்ய முடியும், ஓடிக்கிட்டே இருக்கு, ஒருத்தருக்கு மூத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கு, அது ஒரு நோய் இருக்கு, சொட்டு சொட்டா வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அவர் ஒழு செஞ்சா உடனே ஒழு போயிடும், பிரச்சனை இல்ல. ஒரு வக்துக்கு ஒழு செஞ்சுக்கிட்டு நீ தொழுதுட்டே ஏறி ஓடனா பரவாயில்ல, காத்து போயிட்டே இருக்குது, அது பத்தி என்ன, தொழுதுட்டே ஏறி ஒரு வினாடி விடாம ஒருத்தர் காத்து போயிட்டு இருக்கு, தொழாம இருந்துடலாமா? அப்ப என்ன செய்யணும், ஒழு செய்யணும். அடுத்த வக்துக்கு வரும்போது அடுத்து ஒரு ஒழு செஞ்சுக்கணும், அதுக்கு இடையில போற பத்தி கவலை இல்லை. அப்படியான ஒரு அடிப்படையில் இந்த மார்க்கம் வந்து எந்த மாதிரி இருந்தாலும் உட்காரவே இல்ல, படுத்துக்கிட்டு தொழுவு. இப்படி இருக்கும் பொழுது கண் ஆபரேஷன் பண்ணா அவன் என்ன செய்வான், டாக்டர் சஜிதா செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். ஏன் செய்யக்கூடாதுமா, அதுல அதிக ரத்தம் வரக்கூடாது. கண்ணுல சஜிதா செய்யும் பொழுது அதிகமா கண்ணுக்கு ரத்தம் பாயும். ரத்தம் பாய்ச்சுன்னா அந்த ஆபரேஷன் பண்ணது என்ன செய்யும், அதை வந்து பாதிக்கும், கண்ணை வந்து ரொம்ப டேஞ்சர் ஆக்கி விட்டுரும். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுக்கிறீங்க, ரொம்ப குனிஞ்சிடாதீங்க, ஒரு 10 நாளைக்கு அப்படி செய்யாதீங்க, ஒரு மாசம் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி அந்த கண்ணு அவங்களுடைய கண்ணுல உள்ள பிரஷருக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு ஆளு ஒரு கணக்கு சொல்லுவான். நீங்க என்ன பண்ணணும், அதுக்காக தொழுகை விட்டுற முடியுமா? சஜிதா செய்ய நினைச்சுக்க, எது செய்ய இயலாதோ அதை செய்வதை நினைச்சுக்கிட்டு அது ஓத வேண்டிய தஸ்பீக ஓது, இப்படிதான் இருக்கணும்ட்டான், இப்படி இதை விட அசையக்கூடாதுட்டான் ஒருத்தன். என்ன செய்யணும், இதான் நிக்கிறேன்னு நினைச்சுக்கிற வேண்டியதான். அல்லாஹ் அக்பர் குனிகிறோம் நினைச்சுக்க, கழுத்து கூட வளைக்க இயலாத, இப்படி இருந்து பரவாயில்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் நினைக்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லு, சுபான ரபியல் அலீம்னு சொல்லு. அப்புறம் என்ன பண்ணு, மறுபடியும் ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லு, சைதாவுல இருக்க நினைச்சுக்க, சுபான ரபியல் அலான்னு எல்லாம் அப்படி பண்ணிட்டு போ. அப்ப என்ன செய்யணும், எந்த மாதிரியான கண்டிஷனா இருந்தாலும் நீங்க எப்படி முடியுதோ அப்படி நிறைவேற்ற, நேரம் தான் அதுல முக்கியம். எல்லாத்திலையும் சொல்லுங்க, தொழுக முறை இருக்குல்ல, அந்த முறையை எப்படி வேண்டாலும் எல்லாம் வளைக்கிறான், நேரத்தை வளைக்க மாட்டேங்கிறான். நோம்பு வந்து அந்த முறை அப்படி வேணும், ஃபார்முலா மாத்த மாட்டேன், முடியாட்டி வேற நாள் இதே மாதிரி தான் வைக்கணும். நோம்பு வைக்க முடியாது என்ன செய்யணும், இதே மாதிரி வேற நாள் வைக்கணும்ட்டான்ல. அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மாதவிடாய் பெண்களுக்கு வருது இல்லையா, மென்சஸ் நேரம், அதுல அவங்க தொழுகவும் கூடாது, நோன்பு வைக்கவும் கூடாது, சரியா? ஆனா நோம்ப திருப்பி வைக்கணும். மாதவிடாய் வந்துருச்சுன்னா ரமலான்ல அந்த 3 நாள் 5 நாள் 7 நாள் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும், அவங்க அந்த நோம்ப வேற நாள்ல வைக்கணும். தொழுகைய மாசம் விடுதலை, தொழுகைய வைக்க கூடாது, தொழுக கூடாது. 7 நாள் தொழுக, ஏன் டைம் போச்சு, டைம் தான் முக்கியங்க. நீ அந்த டைம் உனக்கு இயற்கை உபாத மாதவிடாய் வந்து உனக்கு முடியலையா, இல்ல மரா போட்டு தொழுக கூடாது. போன மாசம் 1 வார தொழுகை எனக்கு விட்டது, இந்த வாரம் தொழுக போறேன்னு சொல்ல முடியுமா, அடுத்த மாசம் போய். அப்ப அதுல அல்லாஹ் என்னத்த, அல்லாஹ்வுடைய பார்வை என்னன்னு உங்களுக்கு விளங்குதா?
தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாவே ஏற்படுத்துறான் அந்த மாதவிடாய. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்ல மாட்டேங்கிறான், மாதவிடாய் வந்தா வேற நாள்ல கொண்டு வைங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான். நோம்புக்கு சொல்றான் அல்ல. நோம்புக்கு என்ன செய்யறான், மாதவிடாய் வந்து நோம்பு வைக்க மாட்டீல்ல, வைக்காட்டி விட மாட்டான். அடுத்த மாசம் வை, அதுக்கு அடுத்த மாசம் வை, அடுத்த வருஷத்துக்குள்ள வை, எப்படியாவது வச்சுதான் தீரணும் அப்படின்னு அல்லாஹ் வந்து கடமையாக்குறான். அப்ப நோன்பு என்பதுக்கு தொழுகை என்பது இப்படி அல்லாஹ் வேறுபடுத்துவது உங்களுக்கு என்ன காட்டுது? நோன்புடைய முறைகள்ல மாற்றம் செய்யக்கூடாது. தொழுகையுடைய முறை வந்து நேரத்துக்காக வேண்டி என்னத்தை வேணாலும் மாத்திக்க. அதனால தண்ணி இல்லாட்டாலும் தொழுவது, தண்ணியும் இல்ல மண்ணும் இல்ல தொழுவு. மண் இருந்தா தயமம் செய்யணும். ஆனா மண்ணுமே இல்லைன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். ஆனா மண்ணே இருக்குது, கட்டி போட்டு விட்டாங்க. எப்படி தயமம் செய்யறது? இப்படி கட்டி விட்டாங்க. தண்ணியும் இருக்கு மண்ணும் இருக்கு, தயமம் செய்ய முடியுமா? இப்படியே தொழுவலாம். இப்படி கட்டி போட்டு நிலையில என்ன செய்யலாம், நம்மளா தக்பீர் நினைச்சுக்கலாம், நம்மளா ருக்கு நினைச்சுக்கலாம், நம்மளா சஜ்தா நினைச்சுக்கலாம். அப்ப வந்து அந்த நேரம் என்பதுதான் முக்கியம். யாருக்கு சலுகை இருக்குதுன்னு கேட்டா, சில ஆட்களுக்கு சலுகை இருக்குது. என்ன சலுகை? தூங்கிட்டோம். இப்ப வந்து இதுக்கு மட்டும் எல்லாம் சலுகை கொடுக்கணும். என்ன சலுகை? படுத்தோம், ராத்திரி படுத்தோம், சுபுக்கு அலாரம்லாம் வச்சோம், எழுப்பி விடுறதுக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணணும், 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். அப்படி செஞ்சுட்டு என்ன பண்றது? இவர் மாத்திரம் எந்திரிச்ச உடனே தொழுதுறலாம். தூங்குறதுக்கு மட்டும்தான் சலுகை. எதுக்கு சலுகை? தூங்குறதுக்கு சலுகை. அல்லது வந்து மறதி. என்ன மறதின்னு கேட்டா, லொஹர தொழுதுருவோம், அப்படி பேசிக்கிட்டே இருப்போம், அசர் வக்தும் போயிடும், மகரிப் பங்கத்துல போய் தொழுதுருவோம். அப்புறம் யோசிச்சு பார்த்தா, ஆமா லொஹர தொழுதும், இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம், அங்க வந்துட்டோமே, அசர் நம்ம தொழுவலையே ஞாபகம் வருது. நம்ம மறதியா விட்டுட்டோம். தொழுகைங்கிற யாவுமே நமக்கு வரல, வேணும்னு விடல. நினைவு வந்தா எப்படியாவது தொழுவ சொல்லியிருப்பான்ல. அப்ப மறதியா நம்ம விட்டுட்டோம் வைங்க. அப்ப என்ன செய்யலாம்? எப்ப யாவும் வருது தொழுதுக்க வேண்டியது. இப்ப இஷா நேரத்தில் யாவும் வருது, ஆஹா நம்ம ஏதோ ஒரு யோசனையில உட்காந்து இதை மறந்துட்டோமே, அது சில ஒரு கவலை, ஒரு வீட்டுல யாராவது மூத்தா போயிட்டாங்க, ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துட்டான், இப்படி என்னமா நடந்துச்சுன்னு வைங்க. அப்ப சிலது டென்ஷன் ஆகி சில மறந்துடுவோம், யாவுமே வராது. பிந்தி நினைச்சு பார்க்கும்போது என்ன செய்யும், யாவும் வரும். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மன்னாம அனிசலாத்தி அவ் நசியஹா பள்ளி சல்லிஹா இதா தக்கரஹா. யார் ஒருத்தர் வந்து தொழாமல் தூங்கி விட்டாரோ, நாம என்ன தூங்குறது, அவ் நசியஹா மறந்து விட்டாரோ, எப்ப ஞாபகம் வருது அப்ப தொழுவட்டும். அப்ப என்ன விளங்குது? மறந்து விட்டால் தான் ஒரு வக்து தொழுகை வேற வக்துல தொழ முடியும். தூங்கி விட்டால் தான் ஒரு வக்து தொழுகை வேற ஒரு வக்துல தொழ முடியும். வேற இன்னொன்னு இருக்கிறது, என்ன, பிரயாணத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வக்துல இன்னொரு வக்துல தொழலாம். ஜம்முங்கிற பேர் அதுக்கு. என்ன ஜம்முண்டா? என்ன, லொஹரையும் அசரையும் பிரயாணம் வெளியூர்ல இருக்கிறவங்க, இப்ப கோட்டைப்படத்துல இங்க வந்துட்டாங்க, அதுக்குரிய எத்தனை கிலோமீட்டர் கோட்டைப்பட்டினா இருந்தாங்க, 40 கிலோமீட்டர்னா கண்டி 25 கிலோமீட்டருக்கு மேல இருந்தா அவங்க வந்து 4 ரக்காத் தொழ தேவையில்லை. இப்ப கோட்டைப்பட்டிருந்த ஆளுக்கு இங்க யாரா வந்திருந்தார்களே ஆனால் அவங்க லோகருக்கு 2 தொழுதா போதும், அசருக்கு 2 தொழுதா போதும், இஷாவுக்கு 2 தொழுதா போதும். 25 கிலோமீட்டருக்கு மேல வெளியூருக்கு போயிட்டோம்னா அவங்களுக்கு ரக்காத் எவ்வளவு? 2க்கு பதிலா 4க்கு பதிலா 2 1 தொழுக கூடாது. சுபுகுலாம் 2 தான், மகரிபுலாம் 3 தான், 1 தொழுக முடியாது. 4 ரக்காத்து தொழுக 3 இருக்கு பாத்தீங்களா, லொஹர் அசர் இஷா. இந்த 4 ரக்காத் தொழுகை மட்டும் 2 ரக்காத் தொழுதா போதும், அதான் அவங்களுடைய கடமை அப்படின்னு நல்லா ஆக்கி இருக்கிறான். அதுல இன்னொரு சலுகை என்னன்னு கேட்டா, வெளியூருக்கு வந்துட்டோம், இப்ப லொஹர் தொழுதாங்க, அசரையும் சேர்த்து நம்ம தொழுதுருவோமே அப்படின்னு நினைத்தால், அசர் வக்துக்கு முன்னாடியே லொஹர் தொழ வேண்டியது, சலாம் கொடுக்க வேண்டியது, மறுபடியும் எந்திரிக்க வேண்டியது, இன்னொரு 2 ரக்காத் அசர் தொழ வேண்டியது, லொஹருக்குள்ளேயே அசர் 2 in 1. அது மாதிரி நினைஞ்சு விடலாம், ஒண்ணுக்குள்ள 2 ஜாயிண்ட் பண்ணி விடுறது. அல்லது என்ன செய்யலாம், அசர் நேரத்தில் போய் லொஹரையும் தொழுதுக்கலாம். லொஹர் அசர் ஒரு செட்டு, லொஹருக்குள் அசர் அசருக்குள் லொஹர் என்று தொழுது கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு சலுகை இருக்கிறது. இவங்களும் நேரம் தவறி தொழுகிறாங்க, இதுக்கு ஹதீஸ்ல அனுமதி இருக்கிறது. அது மாதிரி மகரிபு நேரத்தில் இஷா, இஷா நேரத்தில் மகரிபு, வெளியூர்ல மட்டும், வெளியூருக்கு போனவர்களுக்கு மட்டும் இந்த சலுகை, உள்ளூருக்கு கிடையாது. வெளியூருக்கு போயிட்டோமா மகரிபு நேரத்தில் இஷாவையும் சேர்த்து தொழுது படுத்துடலாம். பிரயாணத்தில் போன மகரிபு நேரமாச்சு, இப்போ டயர்டா இருக்குது, 3 ரக்காத் மகரிபு, இஷா ஒரு 2 ரக்காத்து, பிரயாணத்தில் இருக்கனால 5 ரக்காத்து பிரதமர் தூங்கிட வேண்டியதான். மகரிபுல இஷா தொழுதலாம், பக்து வரலன்னு பார்க்க வேண்டியது இல்ல. அது மாதிரி இஷா நேரத்திலேயே மகரிபை தொழுவலாம். பிரயாணம் போய்கிட்டே இருக்கிறோம், இஷா அவ்வளவுதான் 10 மணிக்கு தான் போய் சேருவோம், சேர்ந்தவன மகரிபு இஷா. இந்த மாதிரி பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேரத்தை சலுகை, தூங்குறவங்களுக்கு சலுகை, மறதிக்கு சலுகை, பிரயாணத்துக்கு சலுகை. இந்த 3 தான் நேரடியாக ஹதீசுகள்ல வந்து நேரத்தை மிஸ் பண்றவனுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற எந்த காரணமா இருந்தாலும் நீங்க அப்படியே தொழுத வேண்டியதான்.